அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை மாமி. நீ கண்டுதான் நினச்சி குழப்பிக்காத. என்னைக்குமே இந்த மாதிரிலாம் ஆனதே இல்லையாம்மா. திடீர்னு மயக்க போட்டு விட்டாலே அதான் எனக்கு பயமாகுது. உங்கள் அண்ணன் வந்தால் என்ன பதில் சொல்ல போகிறேனே தெரில. அவனை கூட சமாளிச்சிடலான்னு வைய. அவங்க அப்பா அம்மா வந்தாங்கன்னா நான் அவள் தான் செத்தேன். அவங்களுக்கு நான் பதில் சொல்ல போகிறனோ தெரில. அதுவே எனக்கு பக்கு பக்குன்னுக்குதுமா. அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை மாமி. அவங்க நைட் ரொம்ப நேரம் தூங்காமல் வந்திருப்பாங்க. அந்த மாதிரி இருந்தால் கூட மயக்கம் வரும். எனக்குலாம் கூட வந்திருக்கு மாமி படிக்கும் போது. அப்படியா? ஆமாம் மாமி. நைட்டு ரொம்ப நேரம் கண் முழிச்சு பார்த்தா காலையில் அப்படி தான் மாமி இருக்கும். அவங்க வேற மார்னிங் சாப்பிடாம வந்திருப்பாங்க. அதெல்லாம் சேர்த்து தான் இப்படி இருந்திருக்கோன்னு நினைக்கிறேன். நான் அதுக்கம்மா சொல்கிறேன், அப்படிலாம் கூட வருமா? ஆமாம் மாமி. சரியாக தூங்காமல் இருந்தாலும் சாப்பிடாம இருந்தாலும் மயக்கம் தான் மாமி வரும். அதுக்கெல்லாம் நீ ஃபீல் பண்ணாத. அவங்க நல்லா ஆயிடுவாங்க, விடு. சரி வந்துக்கம்மா, நீ சொல்கிறதுனால கம்முனுக்குறேன். ஆனால் மனசுக்குள்ளே பாடப்படன்னுக்குது. ஒன்றும் ஆகாத மாமி, கம்முன்னு இரு. கடவுளே, என் மருமகளுக்கு ஒன்றும் ஆகாமல் இருக்கணும். அவளுக்கு மட்டும் என்ன ஆச்சுன்னா அவங்க அப்பா எங்களை சும்மாவே விட மாட்டாரு. ஐஷுக்கு ஒன்றும் ஆகாதுல்லம்மா. அதெல்லாம் ஒன்றும் ஆகாத அத்தை, நீங்கள் வருத்தப்படாதீங்க. திடீர்னு எப்படிம்மா மயக்கம் போட்டு விழுந்தா? எனக்கும் தெரியல அத்தை, நானும் கவனிக்கல. அர்ஜுன் வந்தால் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. சரிம்மா, அர்ஜுனுக்கு கால் பண்ணிட்டியா? கால் பண்ணி சொல்லிட்டா அத்தை, வரேன்னு சொல்லியிருக்காரு. கடவுளே, ஐஷுக்கு எதுவும் ஆகக்கூடாது, பயமாக இருக்கு. அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சு அவரை வருத்தப்படுவாங்க. அத்தை, நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க அத்தை, அவளுக்கு எதுவும் ஆகாது. அம்மா, அர்ஜுன் பாப்பா. காலையில நல்லா தானம்மா இருந்தா? என் ஐஷுக்கு என்னம்மா ஆச்சு இப்போ? நான் காலையில கிளம்பும் போது கூட சிரிச்சுட்டு என்ன வழி அமிச்சாலேம்மா. எனக்கே தெரியலப்பா, திடீர்னு மயக்க போட்டு உண்டா. பயமாகுதுப்பா எனக்கு, கை காலெல்லாம் உதறுது இப்போ கூட. வீட்டுல இத்தனை பேர் இருக்கீங்க, அந்த ஒரு பொண்ணை உங்களால பாத்துக்க முடியாதா? தெரியலன்றீங்க. ஏமா ராஜி, அவ சாப்பிட்டாலோ கொண்டாலான்னு பார்க்க மாட்டியா? நீங்க பாருங்க, பிரச்சனையும் பொண்டாட்டியால தான் வந்துச்சு. என்ன சொல்ற? ஆமாண்ணா, உன் பொண்டாட்டி தேவையில்லாம என்ன சண்டை போட்டு நினைச்சா என் மருமக தடுக்கு வந்தா, திடீர்னு மயக்க போட்டு ஊந்திச்சு. மகா, ராஜி என்ன சொல்றா? என்ன நடந்தது? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, சும்மா நார்மலாக பேசிட்டு தான் இருந்தோம். அவளுக்கு உடம்பெல்லாம் நல்லதாங்க இருந்தது. உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சிருந்தா நாங்களே பார்த்துருப்போம்ல. காலையிலேருந்து நல்லதாங்க இருந்தா, திடீர்னு மயக்கம் வந்துருச்சுன்னு விழுந்துட்டாங்க. பாவம் என் மருமக, உன் பொண்டாட்டி பேசின பேச்சில் பிபி ஏறி மயக்கம் போட்டு உண்டா. நான் மொய்யதாமோன்னு தெரியலையே. என் பையன் வாழ்க்கை வேற நாவும் தெரியலையே. ஐயோ ராஜி, கொஞ்சம் அமைதியா இருக்கியா? இது ஹாஸ்பிட்டல், இங்க வந்து இப்படிலாம் கத்தக்கூடாது. பொண்டாட்டியை கேளு, நான் என்ன நான் கேட்குறேன். கத்துனது சண்டை போட்டதெல்லாம் அவங்க திட்டு எனக்கா? அத்தை, என்னத்த நடந்தது? அம்மா என்னென்னவோ சொல்றாங்க. அர்ஜுன், அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, சும்மா பேசிட்டு தான் இருந்தோம். அப்படியே அவன் மயக்கம் போட்டு விழுந்துட்டா. பிரச்சனைலாம் ஒன்றும் கிடையாது. எப்பா இல்லைப்பா, எல்லாரும் கிட்ட போய் சொல்கிறாங்கப்பா. அம்மாவும் என்னென்ன வார்த்தையோ கேட்டாங்கப்பா உங்க அத்தை. மா, கொஞ்சம் அமைதியா இருங்கம்மா. ஐஷுக்கு என்னாச்சுன்னே தெரியல, நீங்க வேற. அர்ஜுன், கவலைப்படாதப்பா, ஐஷுக்கு ஒன்றும் ஆயிருக்காது. ரொம்ப கஷ்டமா இருக்கு அத்தை. எங்களுக்கு கல்யாணம் ஆன நாள்ல இருந்து ஐஷுக்கு இந்த மாதிரி ஆனதே இல்லை. அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சா என்னை பத்தி என்ன நினைப்பாங்க? அவங்க பொண்ணை நான் சரியா பாத்துக்கலன்னு தானே நினைப்பாங்க. பெத்த அப்பா அம்மாவை எல்லாரையும் விட்டுட்டு என்ன நம்பி வந்தாத்தே. அவ்வளோ சொத்து இருந்தோம், எதுவுமே வேணான்னு எனக்காக தூக்கி போட்டு என் கூட வந்தா. அவளை என்னால சரியா பாத்துக்க முடியலையாத்தே, எனக்கு கஷ்டமா இருக்கு. அர்ஜுன், அதெல்லாம் நினைச்சு நீ வருத்தப்படாதப்பா. ஐஷுக்கு ஒன்றும் இருக்காது, அவ நல்லா தான் இருப்பா. பயமா இருக்கு அத்தை. அர்ஜுன், நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத. ஐஷுக்கு ஒன்றும் ஆகாது. சாப்பிடாம இருந்திருப்பா, சரியா தூங்காம இருந்திருப்பா, அதனால மயக்கம் வந்திருக்கும். வேற ஒன்றும் இருக்காதுப்பா. ஹேய் ரத்னம், எப்படிடா இருக்கு? டாக்டர், என் ஒய்ஃபுக்கு எப்படி இருக்கு? அண்ணா, ஐஷுக்கு எப்படின்னா இருக்கு? என் மருமகளுக்கு ஒன்றும் இல்லைல்ல, நல்லா இருக்கிறாள? டேய், எல்லாம் கேக்குறோம்ல. ஐஷுக்கு என்னடா ஆச்சு? கூல் கூல் கூல். எல்லாரும் சந்தோஷமா இருக்க வேண்டிய டைம் இது. எதுக்கு இப்படி வருத்தப்பட்டு இருக்கீங்க எல்லாம்? டாக்டர் அங்கிள் சொல்லுங்க, எனக்கு பயமா இருக்கு. என் ஒய்ஃப்க்கு எதுவும் ஆகலைல்ல? என் பொண்டாட்டிக்கு என்ன பிரச்சனை? ஏன் இப்படி ஆச்சு? அடப்பாவி, இதுக்கு காரணமே நீ தானே. என்கிட்ட வந்து என்னாச்சுன்னு கேக்குற? என்ன சொல்றீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. ஐஷுக்கு என்ன ஆச்சு? இப்ப அவ நல்லா இருக்கால? ஐஷு ரொம்ப நல்லா இருக்கா. நீங்க எல்லாம் ஹாப்பியா இருக்க வேண்டிய டைம் இது. உங்களுக்கு சந்தோஷமான விஷயம் ஒன்று சொல்லட்டுமா? அதை கேட்டவனையும் டோட்டல் ஃபேமிலியும் ஹாப்பியாயிருவீங்க.
டேய் சுத்தி வளைக்காம என்னன்னு சொல்லுடா, டென்ஷனா இருக்கு. நான் இந்த விஷயத்த ஃபர்ஸ்ட் அர்ஜுன் கிட்ட தான் சொல்லுவேன். அர்ஜுன் கங்க்ராச்சுலேஷன். கங்க்ராட்ஸா? எதுக்கு? டே அர்ஜுன், நீ அப்பாவாயிட்ட, உன் வைஃப் கன்சீவா இருக்காங்க. அங்கிள் என்ன சொல்றீங்க? உண்மையாவா சொல்றீங்க? ஐஷு கன்சீவா இருக்காளா? ஆமாண்டா அர்ஜுன், உண்மையாதான். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அங்கிள். நான் போய் ஐஷுவை பார்க்கட்டுமா? தாராளமா போய் பாருங்க, எல்லாரும் போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், அவ ரொம்ப வீக்கா இருக்கா, நல்லா பாத்துக்கோங்க. அர்ஜுன், நீ ஐஷுவை பார்த்து முடிச்சுட்டு அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு போகும்போது என்னை வந்து மீட் பண்ணிட்டு போ, சரியா? ஓகே அங்கிள். ஐஷு எப்ப வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம்? அவ இப்பவே கொஞ்சம் டயர்டா இருக்கா, ஒரு 1/2 இல்ல 1 இருக்கட்டும், அப்புறமா வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம், பிரச்சனை இல்ல. ஐஷு இனிமே கேர்ஃபுல்லா இருக்கணும், பத்திரமா பாத்துக்கோங்க. அவ என்னென்ன ஃபுட்லாம் சாப்பிடணுமோ எல்லாத்தையும் நான் சொல்றேன், அதுபடியே அவளுக்கு கொடுங்க, சரியா? ஓகே அங்கிள், ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். நான் போய் ஐஷுவை பாக்குறேன். அப்பா ஆக போறான்னு என்ன ஒரு சந்தோஷம் பாரு அவனுக்கு. டேய் சார்லஸ், ரொம்ப தேங்க்ஸ்டா. நமக்குள்ள எதுக்குடா தேங்க்ஸ்? போ போ, நீயும் அந்த சந்தோஷமான விஷயத்த கொண்டாடு போ. சரி சரி, நான் போய் என் பொண்ணு ஐஷுவை பார்த்துட்டு அப்புறமா உன்னை வந்து பாக்குறேன். ஓகே ஓகே. அவந்திகா, நீ வரலையாமா அண்ணி பாக்குறதுக்கு? மாமா வாங்க மாமா போலாம். நானும் வரேன். ஐஷு, அர்ஜுன், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஐஷு. என்னால நம்பவே முடியல. என் சந்தோஷத்தோட அளவை சொல்ல எனக்கு வார்த்தையே இல்லை, தெரியுமா? எனக்கும் தான் அர்ஜுன். டாக்டர் சொன்ன உடனே எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. என்ன பண்றது ஏது பண்றதுனே தெரியல. உங்களை பார்க்கணும் போல ஆசையா இருந்தது. திரும்பி பார்த்தா நீங்களே வந்துட்டீங்க. இனிமே நான் உன் கூட இருந்து நல்லா பார்த்துப்பேன் உன்னை, ஓகேவா? ஓகே அர்ஜுன். ஐஷு அம்மா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஐஷு. நான் என்னாச்சு ஏதாச்சுன்னு பயந்துட்டேன். ஆனா இவ்வளோ பெரிய சர்ப்ரைஸ் இருக்கும்னு எனக்கு தெரியாது. நான் திரும்பவும் பாட்டியாக போறேன். ஐஷுமா, இப்போ ஓகேவாடா உனக்கு? ஓகேப்பா, நான் நல்லா தான் இருக்கேன். சரிம்மா, நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோ. நான் போய் உனக்கு ஜூஸ் வாங்கிட்டு வரேன். மாமா இருங்க, நான் வாங்கிட்டு வரேன். இல்லப்பா அர்ஜுன், நீ ஐஷு கூட பேசிட்டு இரு, நான் போய் வாங்கிட்டு வரேன். சரிங்க மாமா. ஐஷு அண்ணி, செம்ம ஹாப்பி ஐஷு. நிஜமாவே எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. எனக்கும் தான் அண்ணி. ஐஸ்மா அத்தை, சந்தோஷமா இருக்குது. கூடிய சீக்கிரம் நான் பாட்டி ஆக போறேன். எல்லாரும் பேரம் பேத்தியை கொஞ்சம் போது நம்மளுக்கு எப்போன்னு வெயிட் பண்ணிருந்தோமா. இப்போ அந்த பாக்கியம் எனக்கும் கச்சிச்சுன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. உனக்கு நவா ஆயிடுச்சுன்னு பயந்துட்டோமா. பரவாயில்ல, அந்த கடவுள் எனக்கு ஹாப்பி நியூஸ் தான் கொடுத்துக்கிறாரு. இப்போ பரவாயில்ல ஐஸ்மா. பரவாயில்ல அத்தை. ஐஷு, இனிமே நல்லா ரெஸ்ட் எடுக்கணும், எந்த வேலையும் செய்யக்கூடாது. ஓகே அர்ஜுன். நீ ரொம்ப வீக்கா இருக்குன்னு டாக்டர் சொன்னாங்க. இனிமே நான் உன்னை ஃபுல்லா கேர் எடுத்து பாத்துக்க போறேன். நான் என்ன உனக்கு தரணும் அதை தான் நீ சாப்பிடணும். சரிங்க அர்ஜுன். சரிப்பா அர்ஜுன், நீ பேசிட்டே இரு, நாங்க வெளியே வெயிட் பண்றோம். சரிங்க அத்தை. ஐஷுமா, நீங்க பேசுங்க, நாங்க வெளியில வெயிட் பண்றோம். உன்னை டிஸ்சார்ஜ் பண்ணோடனே நம்ம எல்லாரும் வீட்டுக்கு போயிடலாம். சரிங்கம்மா. அர்ஜுன், ஏய் என்ன பண்ற? எழுந்துக்காத. நான் என் பொண்டாட்டிய கையில வச்சு தாங்க வேண்டுமே, அப்படியே படுத்துட்டே இரு. இனிமே என் பொண்டாட்டி நடக்கவே கூடாது. நான் தான் அப்படியே தூக்கிட்டு போவேன். எங்க போகணும்னாலும் சொல்லு, நானே வந்து தூக்கிட்டு போறேன்னு. அர்ஜுன், அந்த அளவுக்குலாம் நான் ஒன்றும் வீக்கா இல்லை, நானே நடந்து வருவேன். மம்மி கொஞ்சம் வா, நான் உங்ககிட்ட தனியா பேசணும். என்ன வந்துக்கம்மா? கொஞ்சம் வா மம்மி, தனியா பேசணும். அப்படியா? வரேன். அர்ஜுன். அம்மா சொல்லுங்க. நீ ஐசு கிட்ட பேசினே இருப்பா, அதோ வந்துடுறேன். சரிங்கம்மா, நீங்க போயிட்டு வாங்க. அர்ஜுன், இந்த ஹாப்பி நியூஸை எங்க அப்பா அம்மாக்கு சொல்லணும். கண்டிப்பா சொல்லலாம் ஐஷு, நான் கண்டிப்பா சொல்லுவேன். இது எப்படி சொல்லாம இருப்பாங்க? ஜூஸ் வாங்கிட்டு வருவார் மாமா, நீ குடிச்சிட்டு ரிலாக்ஸா மாமாக்கும் அத்தைக்கும் கால் பண்ணி பேசு. சரிங்க அர்ஜுன். அர்ஜுன், உங்களுக்கு பொண்ணு வேணுமா பையன் வேணுமா? பொண்ணோ பையனோ நல்லபடியா பெத்து கொடுத்தா எனக்கு சந்தோஷம் தான் ஐஷு. உனக்கு எந்த கஷ்டமும் வந்துடக்கூடாது. சொல்லுங்க அர்ஜுன். எனக்கு எதுவா இருந்தாலும் ஓகே தான்மா, இது கடவுள் கொடுக்குற கிஃப்ட். லவ் யூ அர்ஜுன். லவ் யூ ஐஷு.